ஹலோ மீ திஸ் இஸ் வீடியோ ஃபேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ நேம் பார்த்தீங்கன்னா பயோ சார். ஓகே, இதை பார்த்தோன்னே நீங்கள் உடனே அப்படி இப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தான். ஓகே, ஸோ அப்படி போயிடலாம். ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம ஜெமின் பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜி டீச்சர் மாதிரி தான். உங்களோட கிளாஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 12th படிக்கிறீங்க. நீங்கள் வந்து லைக் இந்தியாவிலேருந்து சியோலுக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுக்காக. ஸோ அங்கே நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக சியோலுக்கு வந்துருப்பீங்க. ஸோ 12th படிப்பீங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரேகிங்லாம் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை. ஓகேவா? ஸோ அப்படியே வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு ஒரு அம்மா மட்டும்தான், கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. உங்கள் அம்மா நீங்கள் 2 பேரும் தான் வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் ஹாஸ்டலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிட்டுருப்பீங்க. ஓகேவா? போதும் இதோட இன்ட்ரோ. இந்த கதையில் நீங்கள் பயந்தான். ஓகே, அப்படி நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் அவ்வளோ அழகாக கிளம்பிட்டு இருக்கீங்க. எங்கன்னா இந்த தம்ப்லைனில் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இன்றைக்கி நான் புது ஸ்கூலுக்கு போக போகிறேன், ஸோ நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க. உங்கள் அம்மா ஓகேடா, போயிட்டு பத்திரமாவா அப்படின்றாங்க. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இங்கே போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும், இதுதான் வயன் உன்னோட கிளாஸு, ஓகேவா? எங்கள் கிளாஸ்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுன்னா வரோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆகிறீங்க. பார்த்தா அந்த கிளாஸ் ரூமே ஒரு எப்படி சொல்கிறது, திருப்பி போட்ட மாதிரியே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்பினில் ஃபுல்லாக பேப்பர்ஸாக இருக்குது. இந்த பால் மாதிரிலாம் செஞ்சு அந்த மாதிரி நிறையா பேப்பர்ஸ் தான் இருக்குது. இந்த ராக்கெட் விட்ட மாதிரி பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. பார்த்தா அங்கே இருக்க பாய்ஸ்லாம் வந்து வயனை பார்த்து ரொம்ப மாதிரி பேசுகிறாங்க. டேய் மச்சான், தூ பொண்ணுடா, பா செம்ம ஃபிகர் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. உடனே அங்கே ஒரு குரூப்பில் லைக் டெஸ்கில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு அப்படி திரும்பி பார்த்துட்டு, அவ அப்படின்ற மாதிரி அப்படி அந்த பொண்ணு பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னோடய அழகாக இருக்கா, எப்படி இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உட்கார டெஸ்க்கு நீங்கள் உட்கார டேபிள் கிட்ட வரா. நீங்கள் பார்க்குறீங்க, போது பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குற கோல்டா. நீங்களும் ஆமாம், உங்கள் பேர்? என்னோடய பேர் ரியா. உன் பேர்? என்னோடய பேர் ஆயன். ஆயனா? இவ்வளோ கேவலமாக பேர் வச்சுட்டு எப்படி நீங்களா ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரியா ரொம்ப கேவலமாக பேசிகிட்ருக்கா ஆயனை. இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டே. ஸோ என்னை ரேக்கிங்லாம் பண்ணக்கூடாது, ஒன்று ரேக்கிங் பண்ணக்கூடாது, யாரும்மா சொன்னா அப்படி சொல்லிட்டு ரியா அவங்க முடியை போட்டு லைக் எப்படி சொல்கிறது, அப்படி கழிச்சு விட்றா. நீங்கள் பார்க்குறீங்க, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கா. அப்போ நான் இந்த கிளாஸில் நீ இருக்கக்கூடாதுல்ல, வெளியே போ அப்படின்றா. முடியாது, எனக்கான கிளாஸ் இது தான், நான் இங்கே தான் படிப்பேன், நீங்கள் யார் என்ன சொல்கிறதுக்கு, நானும் உங்களை மாதிரி ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டு தான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரியாவுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. வெளியே போகணும், இந்த கிளாஸ்க்கு நான் தான் கேங் லீடர் டான் மாதிரி, ஓகே, என் பேச்சு தான் இந்த கிளாஸே கேட்கும், பாய்ஸ் அப்படின்றாங்க. உடனே ஒரு 4 பேர் வராங்க. என்னாச்சு ரியா அப்படின்ற மாதிரி பசங்க கேட்குறாங்க. ரியாவும், இந்த பொண்ணை தூக்கி கிளாஸ்க்கு வெளியே போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லோரும் அவங்கள தூக்கலான்னு வராங்க, நீங்கள் வந்து கத்துறீங்க. தென் ஒரு டீச்சர் வந்துடுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன் இந்த வயனை? வயன், நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து உட்கார், அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பணக்காரங்க பசங்க, நான் தான் கம்மியாக இருக்கேன், இல்லைனா ஹலோ சார் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவீங்க, நாங்கள் எவ்வளோ $1 கொடுத்து இந்த கிளாஸில் வந்து படிக்கணும் தெரியுமா அப்படின்னு ரியா பேசுகிறான். தெரியுதும்மா, நீ அதனால் எல்லார்கிட்டையும் போய் சண்டை போடுறது நல்லாவா இருக்குது சார், இந்த கிளாஸ்லேயே டாப்பர் நான், அப்புறம் இருந்தும் நான் ஏன் அப்படி ரொம்ப இருக்கக்கூடாது, ஸோ உங்கள் வேலையை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ரொம்ப அந்த டீச்சரை கொஞ்சம் தப்பாக பேசுகிறேன். அந்த டீச்சரால் எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் எப்படியும் அந்த டீச்சரை பார்த்து எப்படியும் பாவமாக பார்க்குறீங்க. தென் உங்களை எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. தென் நீங்களும் டெஸ்கில் உட்காந்துக்கிட்டீங்க. ஓகே, நான் வந்து ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் மாதிரி வைக்க போகிறேன், பிகாஸ் நான் ரிட்டையர் ஆக போகிறேன்.
அதனால் எனக்கு பதில் அடுத்த பயாலஜி டீச்சர் ஒருத்தர் வராங்க. ஸோ அவரோட பேர் பார்க் ஜிமின். ஸோ அவர் வரதுக்கு இன்னும் 1 வீக் இருக்குது. 1 வீக் கழித்து அவர் வருவார். அவர் சூப்பராக பயாலஜி எடுப்பார். ஸோ நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் அதனால் நெக்ஸ்ட்டு டீச்சர் வந்துடுவாங்க. ஸோ எனக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி அவருக்கும் தராதீங்க. ஃபஸ்ட்டே அவருக்கு கொஞ்சம் நல்லபடியாக ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. நீங்களும் போய் பார்க்குறீங்க யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்களும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ரியா பார்க் ஜிமினா நல்ல பேராக இருக்கே, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ தென் அந்த 1 வீக் அப்படியே போகுது. ஸோ 1 வீக் கழித்து அந்த ஃபங்க்ஷனும் வருது. ஸோ ரிட்டையர் ஆகி போகிறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து புது டீச்சர் வருவாங்க. எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தா இந்த தமிழ்நாட்டில் ஜிமின் வந்து ஒயிட் கலர் போட்டுட்டு அப்படியே நிற்பான்ல கண்ணாடி போட்டுட்டு. ஸோ அதே மாதிரி அவர் ஜிமின் வரான். ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க அழகாக இருக்கார்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுக்கல. தென் அங்கே ரியாக்கெலாம் சொல்லி ஊத்துறா ஜிமினை பார்த்தோன்னே. இவ்வளோ அழகாக இருக்கார்ல அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி விட்டுட்ருக்கா. நீங்களாம் கண்டுக்கவே இல்லை. தென் நீங்கள் அப்படியே உங்களோட லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் ரியா வந்து என்ன லஞ்சு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்க போலக்கு யாருக்கு ஜிமினுக்கு தரலானா? ஹலோ இங்கே பாருங்கள், என்னை பற்றி தப்பாக பேசாதீங்க. நானே 12th இந்த கிளாஸுக்கு புதுசு. என்ன இப்படி நீங்கள் ரேக்கிங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பாவமாக கேட்டுட்ருக்கீங்க. ரியா சும்மா இல்லாமல் உங்களோட லஞ்ச் பாக்ஸில் தண்ணி ஊற்றுறது, உங்களை சாப்பிட விடாமல் பண்ணுறா. நீங்கள் அழறீங்க. என்ன பண்ணிவிட்டு குழந்த மாதிரி அடற அப்படி சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறா. தென் அவளோட கேங் அந்த பாய்ஸும் இன்னும் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்து உங்களை அடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னை விடுங்க வலிக்குது, நீங்கள் பாருங்க என்ன அடிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழறீங்க. பட் யாருமே கேட்குற மாதிரி அந்த பாய்ஸ்லாம் அவங்க தூக்கிட்டு அந்த பாத்ரூமில் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. தென் உங்களால் முடியல, கத்திகிட்ருக்கீங்க. தென் ஒரு மேம் தான் பார்த்துட்டு ஏய் என்ன பண்ணுறீங்கடா அப்படி சொல்லிட்டோம். அந்த பசங்களை விரட்டி விட்டுட்டு அந்த மேம் தான் உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, மாற்றிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் அதை போட்டுக்கிறீங்க. ஜிமினுக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ அப்படியே தான்டா இப்படியே ரேகிங் பண்ணுறது தான். வீட்டில் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. பிகாஸ் உங்கள் அம்மாவுக்கே ஆல்ரெடி உடம்பு முடியாது. இதை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. உங்களோட பெயினை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுகுவீங்க. ஸோ இப்படி தான் எக்ஸாம்ஸ் வருது. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ரியாவோடைய. ஸோ ரியாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. உங்களை ஸ்கோர் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறா. தென் உங்களோட புக்ஸு எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு, ஏன்னா அது இருந்தால் தான் அவங்களால படிக்க முடியும். ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு ஸோ அவள் அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் புக்கை தேடுறீங்க, பட் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே உங்கள்கிட்ட ரேகிங் பண்ணிகிட்ருக்கும் போது சடனாக ஜிமின் வந்துடுறாரு. ஸோ ஜிமின் வந்து ரியா என்ன பண்ணி வச்சுருக்க, அவரோட புக்கை கொடு. சார் நான் எடுக்கலை சார். நீ எடுக்கலைன்னு ஆதாரம் காட்டட்டுமா அப்படி சொல்லிட்டு அவன் அந்த லாக்கர் அந்த லாக்கரில் வந்து ரியா வச்சுருப்பா ஒரு லாக்கரில். ஸோ அது லாக்கர்கிட்ட போகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதை ரியா பார்க்குற அந்த வீடியோ வந்து ஜிமின் எடுத்து வச்சுருப்பான் சீக்ரெட்டாக. ஸோ அதை காட்டினோடனே இப்போ இந்த ப்ரூஃப் போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. தென் ரியா சாரி சார் அந்த புக்கை அவர்கிட்ட கூட ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க மறைச்சிக்கிட்டே போய் அந்த புக்கெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றா. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஜிமினை பாவமாக பார்க்குறீங்க. வயன் நீ அவகிட்ட போகாத, நீ என் கூட ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி என்னது ஜிமின் கூட இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு ரியாவோட கேங்களுக்கு எல்லாருமே அப்படியே வாய் பழக்கிறாங்க. தென் அப்படி தான் டேஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே செமஸ்டர் எக்ஸாம்ஸில் வருது. அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க. ஜிமின் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது ரியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவள் வந்து எப்படின்னா லைக் வந்து பொசசிவ் ஆகிறா. என் ஜிமினை நீ எடுக்க போறியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவள் ஜிமின் மேலே அவ்வளோ லவ் வச்சுருப்பா. அவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்ணுவாள். பட் ஜிமின் எதுக்குமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு நாள் ஜிமின்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு வா அப்படி ஸ்லாப் தான் பண்ணுவான் ஜிமின். படிக்கிற வயசில் என்ன உனக்கு லவ்வுக்கு விழலாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்திடுவான். ஸோ அதெல்லாம் ரியாவுக்கு ரொம்பவே கடுப்பு வரும். தென் அவள் அப்படியே கடுப்பில் உங்ககிட்ட தான் கட்டிகிட்ருக்கா. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது டியூஷனுக்கு தான் போய்
போவீங்க. தென் அப்படியே அவங்க கேங்கில் நின்றுட்டு ஏன்னா ஏன் டியூஷன் போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த கேங்கில் இருக்க ரியா கேட்குறா. நீங்களும் ஆமான்றீங்க. ஓ டியூஷனுக்கு இந்த கால் இந்த முன்னாடி போக அப்படி சொல்லிட்டு அந்த காலில் அடிக்கிறா. நீங்கள் ரொம்ப கத்துறீங்க, ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. தென் அப்படியே வந்து ரொம்ப அடிக்கிறா. நீங்கள் ரொம்ப அழறீங்க வேண்டாம் வேண்டான்ட்டு. பட் ரியா கேட்குற மாதிரி இல்லை, போட்டு செம்மையாக அடிக்கிறா. ஏன் ஜிமினா நீ எடுத்துக்கிறியா? எப்படி நீ எடுக்கலாம்? அவன் ஏன் 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 உயிரடி, அவனை நீ எடுத்துக்கிட்டனா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி அடிக்கிறான். அங்கே ஆங்கில் இருக்கவங்க கையை பிடிச்சிக்கிறான். அவங்க வாயிலேருந்து பிளட்டே வந்துடுச்சு. டே இவன் நம்மளை எடுத்து கொட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு ரியாவோட கேங்கில் இருக்க அந்த பசங்க கிட்டே சொன்னேன். அந்த பசங்க உங்களை போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க. லைக் ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் படுத்துருக்கீங்க. ஸோ உங்களை சுற்றி அவங்க எல்லா கேங்களும் உட்காந்துட்டு என்னடா ரூமில் இருக்கோம், யார் கூட சம்திங் நடக்க போதோ அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். இதோ நினைக்கிறானுங்களே இவனுக்கு எல்லாம் ஒன்று அனுபவிக்க போகிறானுங்க, அவனுங்க கூட ஜாலியாக இருத்தாங்க அப்படின்ற மாதிரி கிரியா சொல்லிவிட்டு உங்ககிட்ட அவள் வந்து குடிப்பா. ஸோ ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படி குடிச்சிட்ருக்கான். நீ பார்க்குறீங்க ரியா, குடிக்காத, உடம்புக்கு கெடுதல், வேணாம் குடிக்காத. ஹே ஏன் இதுக்கு நான் குடிக்கிறோம், உனக்கு என்னடி அப்படி சொல்லிட்டு ரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவள் கை வைப்பிடிங்க அப்படின்ற மாதிரி ரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்டே சொல்கிறான். தென் ரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் அழறீங்க வேண்டாம் வேண்டான்ட்டு. அப்புறம் அந்த பாய்ஸ்லாம் உங்களை அவ்வளோ மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் கத்துறீங்க. தென் ரியாவும் அப்படியே ஒரு லைக் ஒரு கிளாஸ் ஆஃப் வைன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாயில் திணிக்கிறான். நீங்கள் கத்துறீங்க வேண்டாம் வேண்டான்ட்டு. பட் அவள் கேட்குற மாதிரி இல்லை, அப்படி திணிச்சிட்ருக்கா. அவங்களுக்கு அப்படியே போதை ஏறுது, உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸோ அப்படியே உங்களுக்கு தலைக்கு மேலே போதை ஏறுது. நீங்கள் அழறீங்க வேண்டாம் கொடுக்காதன்ட்டு. பட் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே கொடுத்துட்றேன். நீங்கள் அப்படியே ஒரு அன்கான்ஷியஸ் மாதிரி போகிறீங்க. டேய் இவ்வளோ நீங்கள் எவ்வளோ முடிக்கணுமோ முடிச்சுக்கோங்க, எனக்கு இதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் தான், எதாக இருந்தாலும் முடிச்சுக்கோங்க, முடிச்சு எங்கே இவ்வளோ போச்சு எங்கேயோ போட்டுடலாம், என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு அப்படியே போகலான்னு போகும்போது டோர் நாக் ஆகுது. நம்ம கேங்கில் இங்கே இருக்கும்போது யார் அது அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் பார்த்தா அது ஜிமின். ஸோ அவ்வளோதான், ரியாக்கெலாம் செம்ம ஷாக். அந்த பசங்களாம் அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தென் ஜிமின் அந்த பசங்க எல்லோரும் அடித்து போட்டுட்டு ரியாவை பார்த்து உனக்கு இதுக்கப்புறம் ஸ்கூலில் இடமே கிடையாது அப்படின்ட்டு ஜிமின் சொன்னோன்னே ரியாக்கெலாம் ஷாக்கு. தென் அப்படியே ரியா என்ன பண்ணி வச்சுருக்க அந்த பொண்ணை அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வரான். ஸோ அப்படி வந்து அப்படி சொல்கிறது ரியா எல்லோரும் வெளியே போயாச்சு. ஸோ ஓடுறாளுங்க அவளுங்க நம்ம உயிர் வேணும் அப்படி சொல்லிட்டு. அங்கே இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரியா அப்புறம் அந்த பாய்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாருமே ஜிமின் கிட்ட அடி வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ ஜிமின் அவங்கள பார்க்குறான், நீங்கள் பாவமாக அழைச்சிட்ருக்கீங்க. தென் ஜிமின் அவங்களோட தூக்கிட்டு நேரம் எங்கே போகிறான், அப்படியே அவன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். தென் பார்க்குறான் அவங்க ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் ரொம்ப லோவாக இருக்குது, உங்கள் செஸ்ட்டு பாதி தெரியுது. அவ்வளோ அந்தளவுக்கு ரியா அவங்கள கொடுமைப்படுத்தியிருப்பான். ஸோ அந்த லைக் அந்த அடித்து இது பிளட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி விட்டுறான். ஸோ அந்த பொண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டுட்ருக்கான். தென் அப்புறம் இவங்கள பார்க்குறான். நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, லைக் போதையில் தான் இருக்கீங்க. ஸோ ஜிமினை பார்த்துட்டு சார் எனக்கு என்ன ஆச்சு சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, உங்கள் கண்ட்ரோலை மீறி ஜிமினுக்கு அப்படியே கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் ஜிமினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமினுக்குலாம் செம ஷாக். அவன் நீங்கள் குடித்த அந்த அந்த ட்ரிங்க்ஸில் ரொம்ப ஹை இதாக இருக்கும், ஹை ஆல்கஹால் இருக்கும். ஸோ அது உங்களோட லிப்ஸில் அப்படியே ஸ்டக்காகி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜிமின் கிட்டே போனோடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே உங்களை பார்க்குறோம். நீங்கள் சார் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, இந்த உலகத்தில் எந்த தேவதையும் நான் பார்த்தது கிடையாது உங்களை போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகையும் ஜிமினை பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினுக்குலாம் ஒரு கண்ட்ரோல் மாரி ஆகணும், உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தென் 2 பேரும் அப்படியே பெட்டில் கசமோசா பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. தென் மார்னிங் ஜிமினை ஏஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா அவன் உடம்புல ஒரு துணி இல்லை, உங்கள் உடம்புல ஒரு துணி இல்லை. அவன் அப்படியே அவன் தலையில் அடிச்சுட்டு ஐயோ இந்த புள்ளையை நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ நேற்று நைட்டு அப்படி சொல்லிட்டு
உங்களை பார்க்குறான். பார்த்தா உங்கள் பெட்டில் வந்து ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறான் உங்களுக்கு ஜீவனத்தை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றது. தென் அப்படியே தள்ள அடிச்சுட்டு செம்மையாக அழறான். பிகாஸ் உங்களை அவ்வளோ நம்பியிருப்பான். நீங்கள் உங்கள் கூட போய் இப்படி லைக் இப்படி நீங்களும் அவங்கள அவ்வளோ நம்பியிருப்பீங்க. பட் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி அழறான். தென் வேறு வழி கிடையாது, நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டு வயனோட மூஞ்சிலை முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்குது, லைக் பேப்பர் மாதிரி தான். அதை வந்து என்ன பண்ணுறான்னா எழுதலாம் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அப்படியே அந்த பெட் பக்கத்துலேயே வச்சுட்டு ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு நேராக காலேஜில் போய் ஸ்கூலில் போய் ரிசைன் பண்ணிடுறான். அங்கே இருக்கவங்களாம் விழிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவன் ஜாப்பை ரிசைனே பண்ணிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவ்வளோ ஒரு குற்றமாக இருக்குது அவனுக்கு. எப்படி சொல் அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமேன்றது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா சியோவில் விட்டு போயிட்டான். பிகாஸ் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது அவனை பார்த்துட்டு அவனை போய் திரும்ப கேள்வி கேட்டுருவீங்களோன்னு அவன் ஒரு பயத்தில் அவன் சியோலேருந்து புசானுக்கு போயிட்டான். நீங்களா இப்போ தான் ஏந்திரிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு சடனாக தான் நடந்திருக்கும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நடந்திருக்கும் இது எல்லாமே. ஸோ நீங்கள் இப்போ ஒரு மார்னிங் ஒரு 10:30 போல் தான் ஏந்திரிக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா. ஸோ நீங்களும் உங்கள் டியூஷன் பேக்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ நீங்களும் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் நேக்கடாக இருக்கிறது தெரியுது. லைக் அந்த எப்படி சொல்கிறது, உங்கள் ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்குது இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. தென் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ இது என்ன நடந்திருக்கும்ன்ட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக ப்ளட்டு. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நம்ம ரியாவோட கேங்கில் இருந்த அந்த பாய்ஸ்க்கும் நமக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் அப்போ அவங்களுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயோ கடவுளே, அப்போ எனக்கு என்னோடய வாழ்க்கை என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு பார்த்தா அது ஒரு ரூம் தான். ஸோ அதனால் அங்கே குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ரியாவோட கேங்கெலாம் வந்து அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி வந்து மச்சி செம வேலை பண்ணியிருக்க மச்சி, எப்படியா அவன் தைரியத்தை வர வச்சு அந்த ரியாவோட கேங்கை ஃபுல்லாகவே இந்த ஸ்கூலை விட்டு ரிசைன் பண்ண வச்சிட்டல நீ அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. தென் ஒன்லி நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க அப்போ என்ன நடந்திருக்கும் நேற்று நைட்டு அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் நீங்கள் நல்லா உங்கள் போதையில் இருந்ததுலேருந்து நினச்சி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் வந்திருப்பார்ல. ஸோ அப்போ ஜிமினுக்கும் நமக்கும் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை போய் தேடுறீங்க. ஜிமின் பார்த்தாங்க இல்லை, கேட்டாங்க ஜிமின் ரிசைன் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. தென் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ ஜிமின் எங்கடி போய் தேடுவேன், அப்போ நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுறது, அதாண்டி எனக்கு தெரியல, பரவாயில்ல இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லாமல் நீங்கள் அப்படி வளர்த்தி முடிச்சிட்டிங்க. தென் ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. தென் அப்போ ஒரு ரீயூனியன் மாதிரி நடக்குது உங்கள் 12th. ஸோ நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மச்சி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் நல்லா இருப்பேன் மச்சி, நீ எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுருக்கீங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஓடி போய் வாஷ் பேஷனில் போய் வாமிட்டாக எடுக்கிறீங்க. பார்த்தா அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க உங்கள் பீரியட்ஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் உடனே அதை ரியலைஸ் பண்ணிட்டு இப்போ தான் தெரியுது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. தென் அப்போ தான் உங்களுக்கு அப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், இப்போ நான் ஜிமினை எங்கே போய் தேடுவேன், அந்த குழந்தைக்கு அப்பாவை எங்கே தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனாலவே ஊராக நீங்கள் தேடாத வீடு இல்லை, தேடாத ஊர் இல்லை, எல்லா ஊர்லேயும் தேடுறீங்க. லாஸ்ட்டாக புசான் தான் போகணும் அப்படி சொல்லிட்டு உங்களோட காலேஜ் அங்கேயே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இப்போ காலேஜுக்கு அங்கே தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே தான் படிக்கிறீங்க. ஸோ காலேஜ் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கும் போது ஸோ புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் வர போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த புது ப்ரொஃபஸர் நம்ம ஜெமினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் நினச்சபடி ஜெமின் தான் அந்த ப்ரொஃபஸராகவே வராரு, பயாலஜி ப்ரொஃபஸராக. நீங்கள் பார்க்குறீங்க ஜெமின் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்புறமா பிரேக் டைமா ஜிம்மை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் பார்க்குறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலாக இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மில் போய் பார்க்குறீங்க. ஜிம்மினுக்குலாம் செம ஷாக். உங்களை பார்க்கவே முடியல, அவங்க ஃபேஸ் பண்ணவே முடியல. பையன் என் கண்ணு முன்னாடின்ட்டு அது தயவு செஞ்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இந்த பிள்ளைக்கா அப்பாவா யாரை நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்து எனது அப்பாவா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். ஆமாம் ஜிமின் நீ அப்பாவாயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே செம்மையாடுறாங்க. என்னடி சொல்கிற, நான் அப்பாவாயிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அவங்க கட்டிப்பிடிச்சி அழுதுட்டு என்னை மன்னிச்சிருவேன், நான் அன்றைக்கி உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாதுடி, அன்றைக்கி உன்னை ஃபேஸ் பண்ணக்கூட எனக்கு தைரியம் இல்லை. என்னடா ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமே, எங்கேயாவது அந்த பொண்ணு கஷ்டப்படுமா அப்படின்ட்டு என் கண்ட்ரோலை மீறி அன்றைக்கி நான் கூட அப்படி இருந்துட்டேன், என்னை மன்னிச்சது அப்படி சொல்லிட்டு உங்கள் காலில் விழ போகிறோம். நீங்கள் ஒன்று என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு என் காலில் விழணும், நீங்கள் அன்றைக்கி நல்லதாக செஞ்சீங்க, இல்லைன்னா என்னோடய வெர்ஜினிட்டி நான் யார் கூடயும் போய் இழந்திருப்பேன். நல்ல வேலை உங்களுக்கு கரெக்டான பர்சன்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜிமினோட டேர்ஸில் அவாய்ட் பண்ணிவிட்டு அதான் குழந்தைன்னு ஒன்று வந்துடுச்சுல்ல, அதுவும் உங்களோட குழந்தைன்னு தான் நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி வாங்கிட்டேன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் இதுக்கப்புறம் சொல்கிறேன்டி, நான் சத்தியம் பண்ணுறேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் என்னோடய மூச்சு கற்று உன் கூடயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கட்டி பிடிச்சிட்டு செம்மையானதான். நீங்கள் ஜிமினை பார்த்து ஜிமின் அழாதீங்க, நீங்கள் அழுத எனக்கு கஷ்டமாக இருக்குது. பாப்பா அழுவாள், பாப்பாலாம் கிடையாது, எனக்கு என்ன மாதிரி சிங்க பையன்தான் வேணும். சரி அவன் அழுவாள், ஸோ நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் ஜிமினும் சரி எத்தனை மந்த்தோ தெரியல, ஆனால் 2 months தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன், இது கூட தெரியாமல் டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் ஜிமினும் நீங்களும் மேரேஜும் பண்ணிக்கிறீங்க ஃபைனலி. இது வந்து காலேஜில் யாருக்குமே தெரியாது, நீங்களும் ஜிமின் அஃபிஷியலி மேரேஜ் பண்ணிக்கிட்டது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க தெரியும். ஸோ ரியாவோட கேங்கெல்லாம் அப்படியே ஓரமாக போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, நீங்களும் ஜிமினும் லாஸ்ட்டாக ஃபைனலாக மேரேஜ் பண்ணிக்கிட்டது. ரியாவால் அதை தாங்கவே முடியல. அவள் எங்கே இருக்கானா, இப்போ ஜெயிலில் இருக்கிறான். ஜிமின் கேஸே கொடுத்துட்டான். ஸோ ரியாவோட அந்த பசங்களாம் இருந்தாங்களே அவனுங்கெல்லாம் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. ரியா வந்து அஃபிஷியலி ஜெயிலில் இருக்கணும், பட் ஆனால் அவள் கேர்ள்னால அவளை ஜெயிலில் இல்லை, வீட்டில் வச்சுருக்காங்க அவளை. ஸோ அப்படியே தாண்டா எஸ்கேப் ஆகிடுச்சு. நீங்களும் ஜிமினும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பை உங்கள் பையன் கூட. உங்கள் பையன்தான் பிறந்திருக்கும். ஸோ அப்படியே தான் ஜிமினும் உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ நீங்களும் ஜிமினும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. தென் ஒரு பார்ட்டி மாதிரி போகிறீங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தென் உங்களோட பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அந்த நடுவில் தமிழ்லைனில் தெரியுதுல்ல, ஸோ அதான் நீங்கள் ஃபேமிலியாக வியர் பண்ணியிருக்கீங்க ட்ரெஸ்ஸு. ஸோ உங்கள் பையன் அப்படியே ஜிமின் கையில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். ஸோ எப்படி இந்த ஸ்டோரி இருக்கும் தெரியல. ஸோ எப்படியோ அதுதான் ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி நான் எப்படியோ கொண்டு போகணுன்னு நினச்சேன், பட் எப்படியோ முடிச்சிட்டேன். ஸோ ஜிமினுக்கு ஒரு 1 ஷார்ட் பர்த்டே 1 ஷார்ட் போடணும் தான் போட்டேன். ஓகேவா? ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? உங்கள் கமெண்ட் தான் என்னை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்புறம் எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. ஸோ அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, பேக்ரவுண்ட் சவுண்டு இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நான் மியூசிக் போகிறத மட்டும் கேளுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஹெட்செட் போட்டு பார்க்குறது நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காமல் என் சேனலில் 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ ஓகேடா, அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது ஒன் ஷாட் ரெக்வெஸ்ட், ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே. நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஸ்டோரி லைன் ரெடி பண்ணி நான் உங்களுக்காக போடுவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகேவா? நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாேருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு ஒன் ஷாட்டு எஃப்எஃப் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் அப்கமிங்காக வந்துட்டுருக்கும். ஸோ யார் ஃபீல் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ ஸ்டே ஹெல்த்தி. ஓகே, பாய்.